इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. सर्व वेदांत सिद्धांत सार संग्रह 11வது प्रयोजनं संप्रवृत्तेः कारणं फललक्षणं प्रयोजनम् अनुद्दिश्य न मन्दोऽपि प्रवर्तते. प्रवृत्ति संप्रवृत्ति ஒரு பெரிய காரியத்தை இவன் பிரவர்த்திக்கிறான் இறங்குறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் பலம். அதுதான் பிரயோஜனம். பிரயோஜனம் அப்படின்னா என்ன? இந்த காரியத்தை செய்தால் நமக்கு வரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இவன் யோசிச்சு பார்த்து அந்த பலன் தனக்கு வேண்டுமா இருந்தால் அப்ப வேண்டுபடியா இருந்தா அதுக்காக பிரவர்த்தி. இந்த பலம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சால் அப்ப அந்த வேலையை செய்யணும். வேண்ட மாட்டேன். பிரயோஜனம் அனுஷ்டிஷ்ய ந மந்தோதி பிரவர்த்தி. மந்தன் பெரிய புத்திசாலி இல்லை. மந்த புத்தியா இருக்கிறவன் கூட ஒரு காரியத்துல பிரவர்த்திக்கிறான்னு சொன்னா அதனால அவன் தனக்கு ஒரு பலத்தை எதிர்பார்ப்பான். பலத்தை எதிர்பார்க்காமல் காரியத்துல இறங்குறது கிடையாது. மந்தன் கூட கிடையாதுன்னா புத்திசாலி நிச்சயமா இறங்க மாட்டான். ஆகையாலே சாஸ்திரத்துல இந்த சாஸ்திரத்தால அவனுக்கு இதை படிச்சா என்ன பிரயோஜனம் வருங்கிறத முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம். அதனால்தான் பிரயோஜனம். சாதன சதுஷ்டய சம்பத்தி யஸ்யாஸ்தி தீமதः பும்சः தஸ்யைவைதத் பலசித்தி நான்யஸ்ய கிஞ்சிதூனஸ்ய. இந்த சாஸ்திரத்தை படிச்சதுனால என்ன பலன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த பலன் யாருக்கு சேரும் அப்படின்னா இந்த சாஸ்திரத்துக்கு யாரு அதிகாரின்னு சொல்லப்பட்டானோ அவனுக்கு தான். அதிகாரிங்கிறது யாரு? இந்த சாஸ்திரத்துல சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையது. அது மேல விவரிப்பாங்க. அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில ஒன்றாவது குறைந்தால் அவன் அதிகாரியில அவனுக்கு இந்த காரியத்தினால பலம் வரணும். இந்த காரியத்தினால பலம் வரணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இவா சொன்ன பலம் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அதிகாரி சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவனாக இந்த ஸ்லோகத்தை தஸ்யைவ ஏதத் பல சித்தி. அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி எவனுக்கு இருக்கோ அந்த அதிகாரிக்குத்தான் சொல்லப்பட்ட இந்த பலம் சித்தி. அந்நிய கிஞ்சிதூனஸ்ய. அந்த சாதன சதுஷ்டயத்திலே கொஞ்சம் குறைந்தாலும் கூட அவனுக்கு இந்த பலம். இவர் சொன்னது கரெக்ட். ஆனா சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாதவன் இந்த புஸ்தகத்தை படிக்க வேண்டாம்னு சொல்றது. சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாதவனும் இந்த புஸ்தகத்தை படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாதன சதுஷ்டயத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை தெரியல. அதனால அவனும் படிக்கலாம். அவனுக்கு உடனே அந்த மோட்ச ரூப பலம் சொல்லப்பட்டிருக்கே அது வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா அந்த மார்க்கத்துல போக வழி தெரிய முடியாது. அதனால சாதன சதுஷ்டய சம்பத்தி எனக்கு இல்லை, அதனால நான் இந்த புஸ்தகத்தை படிக்க மாட்டேன், இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதவாள் கூட இந்த புஸ்தகத்தை படிக்கும். அப்ப சொன்னது எதுக்காகன்னு சொன்னா, சாஸ்திரத்துல சொன்ன அந்த மோட்சங்கிற பலமானது நான் இந்த புஸ்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு வரலையே, அப்ப சாஸ்திரம் சொன்னது பொய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது இல்லையா? அது ஏன் சாஸ்திரம் சொன்ன பலன் அவனுக்கு வரலைங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவனுக்கு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லே, அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லையே, அதனாலதான் தனக்கு அந்த பலம் வரலே அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றான். அப்படி இல்லைன்னா நீ படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவன் படிக்கிறது எதுக்காகன்னு சொன்னா, நமக்கு விஷயத்தை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாரித்துவத்தை சம்பாதனம் பண்றதுக்கு, தனக்கு அந்த அதிகாரித்துவ யோக்கியத்தை வரத்துக்கு வேண்டிய வழியை பார்க்கலாங்கிறதுக்காக
இந்த புஸ்தகங்களை அவன் படிச்சான். அதனால கிட்ட வரப்படாது, சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லைன்னா இங்க வராது அப்படின்னு அவனை தடுக்கிறதுக்காக இல்லைன்னு நாம. இப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்ன அதை சொல்றாரு. சத்வாரி சாதனானி அத்திர வதந்தி பரமர்ஷயः முக்தி ஏஷாம் து சத்பாவே நாபாவே சித்தியதி. 4 சாதனங்களை மகர்ஷிகள்னா சொல்லி வச்சிருக்காங்க. அந்த இதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி. 4 சாதனங்கள் கூடினவன் அது இருந்தால்தான் முக்தி வரும். பிரயோஜனம் சொல்றது மோட்சம். மோட்சம் வரணும்னா வேண்டியது இருக்கிறான். அபாவே அந்த சாதன சதுஷ்டயத்துல ஒன்னாவது குறைஞ்சிருக்கு, இந்த சாதன சதுஷ்டயம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மோட்சம் சித்திக்காது. மோட்சம் சித்திக்காதுன்னா மோட்சம் சித்திக்காதுதான், அந்த சந்தேகம் இல்லை. மற்றபடி கொஞ்சம் தள்ளி போகும். எனக்கு ஞானம் வரத்துக்கு அடுத்த ஜென்மாவுக்கு போகக்கூடியா இருக்கும். பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். கொஞ்சமா இப்ப பிரயத்தனத்தை ஆரம்பிச்சுது. இப்போ அது பலிக்கலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாருக்கு பராங்க. பல ஜென்மாக்கள் கூட கொஞ்சமா பண்ணிட்டு போச்சு, கடைசியில சித்தமாயிடும். இல்லைன்னா அவன் பிரவர்த்திக்காமலே இருந்தா சாதன சம்பத்தி வரவே வராது. கொஞ்சமாவது இந்த மார்க்கத்துல பிரவேசம் பண்ணினாதான், தெய்வமா பிரவேசம் பண்ணும். பண்ணினா அப்புறம் தனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்திய சம்பாதிச்சுக்கணும். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மோட்சத்துக்கு யோகியமாகணும். அது இல்லாட்ட வராதுங்கிறது என்னமோ வாஸ்தவம். சாதன சதுஷ்டயங்கிறது என்ன? ஆத்யம் நித்யானித்ய வஸ்து விவேகா சாதனம் மதம் இஹா முத்ரார்த்த பல போக விராகோ. நித்தியம் அனித்தியம் இந்த ரெண்டையும் பிரித்து புரிந்து கொள்வது நித்யா நித்திய வஸ்து விவேகம். இதுதான் முதல் சாதனம். அவன் ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து பாக்கி எல்லாமே அனித்தியம்ங்கிறத தீர்மானமா புரிஞ்சுட்டு. அப்பதான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் முழு முயற்சியோட இறங்க முடியும். அதனால இந்த நித்யானித்திய வஸ்து விவேகம்ங்கிறது ஒண்ணு. இந்த விவேகம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன? இக அமுத்திரார்த்த பல போக விராகோ துவிதீயம். இந்த ஜென்மாவிலையும் சரி, வர அமுத்திரனா அடுத்த ஜென்மம், இனிமேல் வரக்கூடிய ஜென்மாவும் ஆகும். அந்த ரெண்டிலையுமே இவனுக்கு ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கணும். அப்ப அதுக்காகவே அவன் மோட்சத்தை தள்ளி கொடுப்பான். கோவிலுக்கு வேண்டாம், வேலை இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மோட்சத்துக்கு வரையும். ஏன் பல பேர்கிட்ட இங்க நாளைக்கே உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் வரையான்னு கேட்ட அவசரப்படாதோ, அன்னைக்கெல்லாம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து விட்டு எப்படி சொல்லுவோம். அதைத்தான் சொல்லுவோம். அதனால என்ன சொல்றதுன்னா, இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் அனுபவிக்கக்கூடிய அந்த சௌக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, சுகம். அந்த சுகத்திலே இவனுக்கு வைராக்கியம் இருந்தால்தான் அவன் மோட்சத்துக்கு வரணும். இதான் 2வது சாதனம். 3வது சமாதி சக்த சம்பத்தி திருதீயம் சாதனம் மதம் துரியந்து முமுக்ஷுத்வம் சாதனம் சாஸ்திர சம்மதம். சமஹா தமஹா ஒரு பிருகதாரண்யக ஸ்ருதியில வரிசையா சொல்லிட்டு, சாந்தோ தாந்தः உபரதः திதிக்ஷு சமாஹிதः ஸ்ரத்தாவித்தः. சமஹா தமஹா உபரதி திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு 6 விஷயங்கள் எல்லாத்தையும் வரிசையா பண்ணுவார். அந்த 6 இவனுக்கு இருக்கு. அப்பதான் இவனுக்கு ஞானம் வரும். அதுக்கு மேல முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வங்கிறது மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான விஷயம். அது இருந்தால் அப்ப இவன் சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவன். இவனுக்கு இந்த சாஸ்திரத்துல அதிகாரம். இவன் படித்தானே ஆனால் இவனுக்கு நிச்சயமா ஞானம் வரும், நிச்சயமும் மோட்சம். இனிமேல் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி சொன்னார் இல்லையா, நித்யானித்திய வஸ்து விவேகம், இஹாமுத்திரார்த்த போக விராக, சமாதி ஷட்வம், முமுக்ஷுத்வம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரணம் பண்றார் ஒவ்வொரு விஷயம். இந்த நித்யானித்திய வஸ்து விவேகம்னா எது நித்தியம் எது அனித்தியம் எப்படி தெரிஞ்சுக்கணும். பிரம்மைவ நித்தியம் அந்யத்து ஹி அனித்யமிதி வேதனம் சோயம் நித்யானித்திய வஸ்து விவேக இது கட்சியது. பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது இல்லையா, வேதாந்தம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா பிரம்மத்தை பத்தி சொல்லி ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மாதான் அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதுதான்
நித்தியம். அது ஒண்ணுதான் நித்தியம், பாக்கி எல்லாமே அனித்தியம் அப்படிங்கிறத தீர்மானமா புரிஞ்சுக்கிறது இருக்கு. இது நித்யா நித்திய வஸ்து. லோகத்துல நாம இதை பார்க்க முடியும். இதை பாக்கியெல்லாம் அனித்தியம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்மா நித்தியம்ங்கிறத நானா அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா ஏதோ சாஸ்திரம் சொல்றது நீங்க எல்லாம் சொல்றேன். ஆனா இந்த உலகத்துல நான் பார்த்த விஷயங்கள்லாம் சிலதுதான். அந்த விஷயங்கள்ல மாத்திரம் வச்சு இந்த உலகம் கூட அழியக்கூடியது, இது நித்தியம் இல்லை அப்படிங்கிற தீர்மானம் பண்ண முடியுமா? பண்ணிக்க முடியுமான்னு ஒருத்தனுக்கு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக சொல்ற, நீ என்ன பாரு, மிருதாதி காரணம் நித்தியம் திரிஷு காலேஷு தர்சனா கட்டாதி அனித்யம் தற்காரியம் எதஸ்தம் நாச ஈக்ஷியதே. அவன் போக்குல போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க, நீ உலகம் பூரா பார்க்க வேண்டாம், ஒரு உதாரணத்தை வச்சுட்டு உலகம் பூரா அதே மாதிரி அனுமானம் பண்ணி. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு பானையை எடுத்தா கூட வச்சுட்டு பாரு. இந்த பானைங்கிறது நித்தியம்னு சொல்லலாமோ? சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு குயவன் இந்த பானையை தயார் பண்ணியிருக்கான். இந்த பானையை அவன் தயார் பண்றதுக்கு முன்னாடி இந்த பானை கிடையாது, பானை இல்லை, அதை நித்தியம் எப்படி சொல்ற? அதே மாதிரி இந்த பானையானது ஒரு 1000 வருஷம் இல்ல பிரளய பரியந்தம் இருக்குமா? எந்த பானைக்காவது எந்த குயவனாவது நான் பண்ணின பானை பிரளய பரியந்தம் இருக்கணும்னு கேரண்டி கொடுக்க முடியும்? ஏன் போனாலும் போயிடும். அது எல்லாம் அனைத்துங்கிறது தீர்மானம். இந்த பானை அழியக்கூடியதுன்னு எல்லாருமே சொல்ல முடியும், இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுருக்காங்க. ஆனா இந்த பானைக்கு காரணமா இருக்கக்கூடிய மண் இருக்கு, அது எப்போ வந்ததுன்னு தெரியுமா? பானை எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த மண்ணு எப்போ வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமோ? எந்த மண்ணை வச்சு இவன் பானையை பண்ணினானோ அந்த மண் எப்போ உண்டானதுன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த மண் எப்போ அழிஞ்சு போகும் தெரியாது. பானையா இருக்கும் போதும் அந்த மண் இருக்கு, பானை வரத்துக்கு முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும். நம்மளுடைய பார்வையில இந்த மண்ணானது நித்தியம். அப்ப காரியம், இந்த பானைங்கிறது மண்ணுடைய காரியம், மண்ணுங்கிறது இந்த பானைக்கு காரணம். காரியங்கிறது அனித்தியம், ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சின்ன காலத்துல இருக்கு. ஆனா காரணம் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி பாக்குறச்ச காரியத்தை பாக்குறச்ச காரணங்கிறது நித்தியம்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்ம இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லை. மிருதாதி காரணம் நித்தியம் திரிஷு காலேஷு தரிசனா, அப்படிதான் நம்ம பாக்குறோம். பானை வரதுக்கு முன்னாடி இந்த மண்ணு இருந்ததுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பானை உடஞ்சு போனாலும் அந்த மண்ணு இருக்கு, அது மண்ணு நாசமாகல அப்படின்னு தெரியும் பார்க்கிறோம். அதனால கடாதி அனித்தியம் தத் காரியம் எதஸ்தன் நாச இருக்கு. அப்ப எது காரியமோ அது அனித்தியம். இதே மாதிரி ஒரு பல இடத்துல பார்த்தோம்னா, இப்ப தந்து பட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த வஸ்திரத்தை அந்த துணி நெய்யறவன் இருக்கானே, அவன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வஸ்திரம் கிடையாது. ஆனா இது எதனால ஆயிருக்கோ அது உண்டு இல்லையா? அதை அவன் பண்ணல. அதே மாதிரி இது அழிஞ்சு போனாலும் இது ஏதோ ஒரு தினத்துல மாறி 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 கடைசியில அவங்க நிற்கும். ஆக இதனுடைய காரணம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம மண்ணுல எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறோமோ அதை போல இதுல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் வஸ்திரம் கிழிஞ்சு போனாலும் அதனுடைய நூல்லாம் இருக்கு, அப்படி பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தானே, இந்த உதாரணப்படி எல்லாத்தையும் பார்க்கணுமா? ததைவ ஏதத் ஜெகத் சர்வம் அனித்யம் பிரம்ம காரியதா தற்காரணம் பரம் பிரம்ம பவேன் நிஷ்டம் மிருதாதி. இந்த திருஷ்டாந்தப்படி பார்த்தேடானா, இந்த காரணம் மிருத்துன்னு நம்ம சொன்னோமே மண்ணுன்னு, இந்த மண்ணு ஜலம் அக்னி வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய இது 5 பேரும் கூட பிரம்மத்திலேருந்து உண்டா. பிரம்மம் இது 5க்கும் காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்படியானால் அந்த பிரம்மம் தானே சரியான நித்தியம் இல்லையா? இதெல்லாம் நித்தியம்னு நமக்கு நம்ம பார்வையிலே அது நித்தியம். ஆனா அது கூட பிரம்மத்திலேருந்து உண்டாகிறதுன்னு சொன்னா அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி கிடையாது. பிரளயத்துல எல்லாம் அழிஞ்சும் போய் அழியக்கூடியதான். ஆனா ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப காலம் இருக்கு. அதனால நமக்கு தெரியாதத்தான் நாம அதை நித்தியம் நினைக்கிறோம். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது? அதுவும் அனித்தியம்.
அப்ப அதுக்கும் எது காரணமா இருக்கோ அதுதான் நித்தியம். அப்ப எது நித்தியம்? பிரம்மைவ நித்தியம். பிரம்மம் தான் நித்தியம். பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியம் அப்படிங்கறத இந்த ரீதியில கண்டுபிடிச்சிருக்க. சர்க்கம் வக்தி அஸ்ய தஸ்மாத்வா ஏதஸ்மாத் இத்யபிஷ்ருதி சகாஷாத் பிரம்மணஸ் தஸ்மாத் அனித்யத்வே சம்சய. இந்த மண்ணுன்னு சொன்னோமே, பிருத்திவிங்கிறது உபலட்சணமா வச்சுக்கோ, பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கும் உற்பத்தி சொல்லியிருக்கு. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூத. இந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மத்திலிருந்து ஆகாசம் உண்டானது, ஆகாசத்திலேருந்து வாயு உண்டாயிருக்கு, வாயுலேருந்து அக்னி உண்டானது, அக்னியிலேருந்து ஜலம் உண்டானது, ஜலத்திலேருந்து பிருத்திவி உண்டானது சிருஷ்டியை சொல்றது. அதனால இப்ப என்னாச்சு, இதுதான் உண்டாகாம இருக்கு. பாக்கி எல்லாமே எதெல்லாம் நம்ம நித்தியம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பிரம்மத்திலேருந்து உண்டானதாகத்தான் அப்படின்னு சொல்லு. அதனாலே பிரம்மன் ஒண்ணுதான் நித்தியம். பாக்கி எதெல்லாம் உண்டாகிறதோ அதெல்லாம் அழியக்கூடியது, நித்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் புரிஞ்சுக்கணும். சர்வஸ்ய அனித்யத்வே சாவயவத்வேன சர்வதஸ்தித்தே வைகுண்டாதிஷு நித்தியத்துவம் அதிர்கம ஏஷம் மூட புத்தி. போற போக்குல ஒரு சில பேரை சும்மா இப்படி கட்டாட்சிச்சுட்டு போறோம். சில பேர் இருக்கலாம், அவன் என்ன சொல்றான்னா இதெல்லாம் அழியக்கூடியது, ஆனா அந்த வைகுண்டத்துக்கு பத்தில அறியவே அங்க போகணும்னா தெரியாது. சிவலோகம் இருக்கு இல்லையா, அதுக்கு அழிவே கிடையாது. அங்க போயிட்டா நமக்கு எந்த பாதிப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறோம் இல்லையா, நம்ம வைகுண்டா பேர் இருக்கு, அதுக்கு அழிவு கிடையாது. அப்ப வைகுண்டாதிகள் விஷ்ணு பக்தனாக தான் வைகுண்டத்துக்கு போறதா சொல்லுவா. சிவபக்தர் சிவலோகத்துக்கு போறேங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லோகத்துக்கு போறேங்கிற. அந்த லோகம் எப்படின்னா அவன் நினைக்கிறான் அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நாம மண்ணுக்கு அழிவு இல்லை, உற்பத்தி இல்லைன்னு நினைக்கிற மாதிரிதான். அழிவே இல்லைங்கிறது இல்லை, ஒரு காலம் இருக்குங்கிறதுனால அழிவு யாரும் பார்த்தது இல்லை, அதை வச்சுன்னு அது அழிவு இல்லைன்னு சொல்லி அழிவே இல்லாததுங்கிறது பிரம்மத்தை காட்சி எதுவுமே. அதனால விஷ்ணுலோகம், சிவலோகம் இதெல்லாம் இருக்கு. நம்ம லோகத்தை விட ரொம்ப அதிக காலம் அது இருக்கக்கூடியது. அதனால நம்ம அதை நித்தியம்னு சொல்றோமே தவிர அழிவே இல்லாததுன்னு சொல்றோமே தவிர நம்மளுடைய அறிவை வச்சுட்டு வாஸ்தவம். ஏன்னா எப்படி நம்மளுடைய லோகமானது அழியக்கூடியதுங்கிறத நம்ம அனுமானம் பண்ணிக்கிறதுக்கு பல அவயவங்கள் சேர்ந்துதானே இந்த லோகம் உண்டாகி இருக்கு. எது சாவயவமாக இருக்கோ அது அந்த அவயவம் பிரிஞ்சா என்ன ஆகும், அங்கேதான் போகும். பல நூல்கள் சேர்ந்து ஒரு துணி பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த நூல்கள்லாம் பிரிஞ்சு விட்டுனா ஒவ்வொன்னா நூலை கட்டிட்டான். பட்டம் இருக்குமா, வஸ்திரம் இருக்குமா, எந்த நூலை வச்சு இந்த பட்டத்தை உருவாக்கினாலும் அதுல இருக்கக்கூடிய அத்தனை நூல்களையும் ஒவ்வொன்னா உருவிட்டான்னா அப்புறம் இதுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் அவயவமான பதார்த்தங்கள் இருக்கு. அந்த அவயவம் எப்ப வேணாலும் பிரியலாம், இந்த மாதிரி பிரியவும் பிரியலாம். பிரிஞ்சாச்சுன்னா அது அவசியம் இல்லாம போயிடும். ஆகையாலே சாவயவ பதார்த்தம் எல்லாமே அனித்தியம். நம்ம லோகங்கள் எப்படி அனித்தியமோ அதே மாதிரிதான் இந்த வைகுண்ட கைலாசாதி லோகங்களும் அனித்தியம். இதை விட இன்னும் கொஞ்சம் நாள் நீடிச்சு இருக்கக்கூடியதை வச்சுட்டு நம்ம நித்தியம்னு சொல்றோம். அதை முக்கிய நித்தியம்னு எடுத்துக்குவாங்க. இதுதான் சொல்ற. அதனாலே வைகுண்டாதிஷு நித்தியத்துவமதி பிரமஹா ஏவ. அதை நித்தியம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது ஒரு பிரமை, வாஸ்தவம். மூட புத்தினா தெரிஞ்சுக்கிற அது ஒரு விதமா உபயோகப்படுறதுன்னு வச்சு. அனித்யத்துவம் ச நித்தியத்துவம் ஏவம் யத் ஸ்ருதி யுக்திபிஹி விவேச்சனம் நித்யானித்ய விவேகா இது கத்தி. இந்த மாதிரி யோஜனை பண்ணி இப்ப நம்ம ஒரு வழியை காமிச்சோம். இந்த வழியில அவன் யோஜனை பண்ணி இது அனித்தியம். அப்ப எது நித்தியம் கண்டுபிடிக்க ஆத்மா ஒண்ணு இருக்கு, அதுதான் ஒண்ணு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இருக்கே, அதுதான் நித்யானித்திய வஸ்து விவேகம். வைராக்கியத்தை பத்தி சொல்லும் போது ஐஹிகா உஷ்மிகார்த்தேஷு அனித்யத்வேன நிச்சயா நைஸ்பிருஹ்யம் துச்சபுத்தியாயது தத் வைராக்கியம் தீரியதே. இகலோகத்திலும்
ஆமுஷ்டுகள்னா பரலோகம். நம்ம சாதாரணமா இருலோகம் பரலோகம்னா இந்த ஜென்மா அடுத்த ஜென்மா அப்படின்னு எல்லா ஜென்மாவிலையுமே எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ, அதாவது சௌக்கியம் ரொம்ப நல்லதுன்னு ஆசைப்பட்டு அனுபவிக்கிறோமோ, அது துக்கத்தை சொல்லலை. துக்கத்தான் வேண்டாம்னு நமக்கு ஏற்கனவே இருக்கே. எந்த சௌக்கியங்கள்லாம் விரும்பி வேணும்னு ஆசைப்படுவோமோ அது எல்லாமே அனித்தியம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினதுனாலே வேண்டாம், எத்தனை நாளைக்கு இருக்க போறது அப்படிங்கிற ஒரு புத்தி வந்தாச்சுன்னா அதுல இருந்து ஆசை விலகிறது இருக்கே. நைஸ்பிருஹ்யம், துச்ச புத்தியம், இது ஒரு துச்சம், அல்ப விஷயம். இதனால ஒரு பெரிய லாபம் ஒண்ணு நேரம் சௌக்கியமா இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆசை ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மனசு விலகிறது இருக்கு பார்த்தா, அது ஆசை இல்லாமல் இருப்பது இருக்கே, இதுதான் வைராக்கியம். ஆசை இல்லைன்னா உடனே அதை போய் மகாமோஷம் அப்படின்னு அதை நிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. தேசம்னு அதுக்கு அர்த்தம் இல்லை, ராகவும் இல்லை, தேசம் இதுதான் வைராக்கியம். இது எதிலேருந்து வரும் அப்படின்னு கேட்டா, நித்யா நித்திய பதார்த்த விவேகா புருஷஸ்து ஜாயதே சத்யா ஸ்ரக் சந்தன வனிதாதோ சர்வத்திர அனித்திய வஸ்துனி விரக்தி. இந்த வைராக்கியம் நித்யானித்திய வஸ்து விவேகத்தால் வரும். ஸ்ரக் சந்தன வனிதாதோ, அலங்காரம். ஸ்ரக்குனா மாலை, பூமாலை. பூமாலை எல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறது. அதுல சில பேருக்கு ஆசை இருக்கும். பூமாலைங்கிறது ஒரு உபலட்சணம், அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு பல பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்றது. அது நிறைய சந்தனங்கள், வாசனை திருவிழா எல்லாம் மேல பிடிக்கும். இதெல்லாம் சில பேர் வனிதாரி ஸ்திரீக்கள் விஷயத்துலதான் ரொம்ப ஆசையா இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கு விசேஷமான ஒரு ஆசை இருந்தும் அந்த ஆசைக்கு விஷயமானது எதுவாவது நிச்சயமா இருக்குமோ அவ அதை யோசிக்கிறதே. இந்த சந்தனத்தை நீங்க பூசிட்டாச்சுன்னா இனிமேல் எப்போதுமே நம்ம சரீரம் வாசனையாவே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தனம் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது சென்ட் இருக்கா? கொஞ்ச நேரத்துல போதும் மறுபடியும் பூசி மறுபடியும் பண்ணிட்டேதான் இருக்கு. இல்லாட்ட நிலைச்சு நிக்கிற மாதிரி அவங்க ஆசையை பூர்த்தி பண்ற மாதிரி எதுவுமே. அதனால இது எல்லாமே அனித்திங்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னா சரி வேண்டாம், அது ஆசை நின்றுவோம், ஆசை வர்றது நின்றுவோம். இதுதான் விரக்தின்னு சொல்லப்படுறது, வைராக்கியம் சொல்லப்படுறது. காலக்க விஷாவது அசஹ்ய புத்தி ஓகேஷு சா தீவிர விரக்தி விஷயத்து விரக்தி தீவிரத்துவ நிதானமாகு ஓகேஷு தோஷே க்ஷணமேவ சந்தா. சில உதாரணங்களை அதை கொடுத்தா நமக்கு சடான்னு சிச்சு. காகஸ்ய விஷ்டாவது, காக்க விஷ்டப்படும். அந்த விஷ்டையை பார்த்தாலே பிடிக்காது, அது நம்ம மேல பட்டுக்கிற அப்படி இருக்கும். உடனே போய் ஸ்நானம் பண்ணணும். அது ஏன் அது பாடி இருந்து போட்டுமே அப்படின்னு நமக்கு தோணாது, தாங்க முடியாது. முதல்ல ஸ்நானம் பண்ணி இதை போக. இதுதான் அசக்கிய புத்தி, அது பயிற்சிக்கும். அது மாதிரி ஓகேஷுசா தீவிர விரக்தி. இந்த வைராக்கியத்துல தீவிர வைராக்கியம். ஏதாவது ஒரு போகம் பக்கத்துல வந்தா இவன் ஓடி விடுவான், நமக்கு வேண்டவே வேண்டாம். காக்க விஷ்டாவத்தை அவனுக்கு அதை ஒரு வரவிட மாட்டான். அதுதான் தீவிர விரக்தியா. இந்த விரக்தி தீவிரமா ஆகணும்னா எப்ப தீவிர ஆகும் தெரியுமா? இப்ப தீவிர விரக்தி, சாதாரண விரக்தி வேற, தீவிர விரக்தி வேற. இந்த தீவிரமான விரக்தி வரணும்னா அதுக்கு காரணம் அவன் அதுல போக்கியேஷு தோஷே க்ஷணமேவ சந்தா. இந்த போக்கியத்துல அவன் அவ்வளவு அதுல ஒரு தோஷத்தை பார்க்க. தோஷத்தை பார்த்தான்னு வச்சோன்னே அவன் கிட்ட நெருங்க. தோஷத்தை குணம்னு பார்த்துட்டான்னா போய் அதுல போய் விஷயம். அதான் குணம் தோஷங்கிற விஷயத்துல இவன் குணத்தை தோஷம்னு பார்த்துட்டான்னா விளக்கிடுவான். இவன் ஏன் தப்பான காரியங்கள் பண்றான்னா அதுல உள்ள தோஷம் தெரியுது, அதுல குணம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறான். தோஷத்தின் குணமாக பார்த்துட்டான்னா அது சரிதான், நம்ம பண்றது கரெக்ட் அப்படின்னு அதுல போய் ஈடுபடும். ஆக தோஷத்தை பார்க்கறதுதான் தீவிரமான ஒரு வைராக்கியத்தை ஏற்படும். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிற, பிரதிஷ்யதே வஸ்துனி யத்ர தோஷः ந தத்ர பும்சோஸ்தி புனః பிரவருத்தி.
அந்தர் மகாரோகவதி விஜானம் பூனாம வேஷ்யாம் அபிருச்சினியும். ஒரு வஸ்துல அவன் தோஷத்தை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா டக்குன்னு அதை வளர்க்கிடும். அப்புறம் அதுல ஆசை விட்டு போய் மறுபடியும் அவனுக்கு அதுல ஆசை வராது. எதுக்காக சொல்றதுன்னா அந்த வைராக்கியம் தீவிரம் ஆகிறதுக்கு தோஷ தரிசனம் காரணம். நித்தியானித்திய வஸ்து விவேகம் எனக்கு வைராக்கியத்தை உண்டாக்குன்னு சொன்னார். ஆனா அது மாத்திரம் போறல, அந்த விஷயத்துல தோஷ தரிசனம் கூட இருந்தா தான் வைராக்கியம் திருடமா. தோஷத்தை அவன் பார்த்து விட்டான்னு சொன்னா, தோஷம்னு தெரிஞ்சு விடுச்சுன்னா அப்படி கிட்ட நெருங்கணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இது ஒரு ஹீன திருஷ்டாந்தம் தான், ஆனா மனசுக்கு சட்டுன்னு ஏறும். ஒரு வேஷ்யாகாமியா ஒருத்தர் இருக்கான். வேஷ்யான்னு தெரியுறது இல்லையா? அப்ப வேஷி கிட்ட இவன் போகிறான்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு ராகம் அவன் மேல இருக்கான். ஒரு வேஷ்ய ரொம்ப அழகா இருக்கா, பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கா. இவன் அங்க போறான். ஆனால் அவருடைய உடம்புல ஒரு பெரும் வியாதி இருக்குங்கிறத பார்த்துட்டாங்க. அப்புறம் அவகிட்ட நெருங்க அந்த உள்ள அத பார்க்கறதுக்கு ஊட்டி ரொம்ப அழகான ஊட்டியா இருந்தாலும் உள்ள மகாரோகம் உள்ளவள், குஷ்டரோகம் மாதிரி, ஒரு தொழு நோய் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அந்த ஆசை நினைவுடைய கிட்டையே நெருங்கும். அந்தர் மகாரோகவதியும் விஜானம் பூனாம வேஷ்யாம் அபிரீபிணிங்கிறது அழகாக இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் கிட்ட நெருங்கும். இது சாதாரண ஒரு உதாரணம் என்ன சொல்றதுன்னா, இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. இது நல்ல பிராமணன் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறோம். வார்த்தையில ஒருத்தன் ஒரு கிரகஸ்தனாத்திலே அவளுக்கு விசேஷமா போஜனம் எல்லாம் பண்ணி போட்டுருக்கேன். பிரமாதமா இருந்துருக்கு, எல்லாமே இருக்கு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த சாப்பிட்ட இடம் எப்படி இருந்ததுன்னு, பிரமாதமா இருந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த பிராமணன் சொன்னாங்க. யார் அந்த சாப்பாடை போட்டாலோ அந்த பிரபு ஒரு விஷயம், இவ்வளவு நல்ல வஸ்துக்களை சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கிற அந்த துறையை சொன்னா இங்கிலீஷ்காரன் தப்பா நினைச்சாங்க. அந்த மாதிரிதான் அந்த கதையில வருது. நேத்திக்கு இந்த பண்டங்கள் எல்லாம் அவனுக்கு இந்த துறை அதிகாரியா இருந்தவருக்கு ஆத்துல கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கப்பட்டது. அதுல அவர் இலையில பரமாறப்பட்டது. அவர் இந்த நல்ல பாயசம், வடை, இந்த இதெல்லாம் கிட்ட வந்த வெறும் கோமாம்சம் இதெல்லாம் மாத்திரம்தான் எடுத்து சாப்பிட்டார். எங்களுக்குதான் அந்த வஸ்துக்களை தூக்கி எறிய மனசு இல்லாம அதை அப்படியே பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு போட்டோம் அப்படின்னு அவங்க பிரபு சொன்னான்னு வச்சிருந்தோம். எனக்கு உடனே கொபட்டின்னு வருதா, வருமா வராதா? சும்மா ஒரு கல்பனை, நிஜமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவன் எந்த ஒரு வஸ்துவை ரொம்ப வசதியா இருக்குன்னு எந்த வாயால சொன்னானோ அந்த வஸ்து இப்படியாக்கம் தன் இலையில சேர்ந்தது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுட்டானே. ஆனா அவனுக்கு எப்படி ரொம்ப நல்லா சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்துவில ஒரு பெரிய தலைமுடி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த க்ஷணம் அது வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அப்புறம் அதை பார்த்தா பிடிக்கும். அப்படின்னா என்ன ஆச்சு? அந்த வஸ்துவில இருக்கக்கூடிய தோஷத்தை இவன் கண்ணில் தோஷம் கண்ணில் பட்டு கொடுத்துன்னு சொன்னா வைராக்கியம் வந்துடும். உடனே அந்த விஷயத்துல வைராக்கியம் வந்துடும். அப்ப இதுதான் இந்த விஷய போகத்துல நமக்கு வைராக்கியம் வரத்துக்கு அதுல என்ன தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சாமியே பகவத்கீதையில 20 தியான சாசனங்கள் சொல்ற இடத்துல தோஷதர்ஷனம் ஜன்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் அப்படின்னு ஒரு சாதனத்தை, இந்த தோஷத்தை அனுசந்தானம் பண்ணிட்டுட்டா வைராக்கியம் வரும், தியானம் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் 25 ஸ்லோகம்.